கிறிஸ்பியாக டேஸ்டியாக குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு நான் 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி பீல் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க அதில் இருக்க ஸ்டார்ச்லாம் போகிற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரையான இந்த உருளைக்கிழங்குல கொஞ்சமாக எண்ணெயும் தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு இவ்வளோத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சூடான எண்ணெயில் நான் எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். கிறிஸ்பியாக டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.